ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் சொல்ற விதமா இன்னைக்கு ஒரு தீர்ப்ப குடுத்துருக்காங்க. அது என்ன விஜய் அவர்களுக்கு டிவிகேவோட கட்சி அவர்களுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கா? இல்ல அவங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்கா? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்துடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ ஒரு குழு கிட்ட குடுத்து பார்த்தீங்கன்னா, அஸ்கர் கார்க் அவங்களுடைய தலைமையில குழு கிட்ட குடுத்து பார்த்தீங்கன்னா, இத விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ உச்சநீதிமன்றம் ஒரு சரியான பதில குடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேஸ பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இந்த ஒரு கேஸ சிபிஐக்கு மாத்துறதுனால யாருக்கு பாசிட்டிவா இருக்கு? இந்த ஒரு கேஸ விசாரிக்கிறதுக்கு யாரு நியமனம் செஞ்சிருக்காங்க? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த குழுவோட அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ கரூர்ல நடந்த விஷயத்த விசாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சிபிஐ குழு. அந்த குழுவோட நீதிபதியா ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்காங்க பாரு, அஜய் ராஸ்தோகி இவங்க தலைமையிலான ஒரு குழு பார்த்தீங்கன்னா, கண்காணிக்கும் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றமே. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா பார்த்துட்டு வரலாம். யார் இந்த ராஜ்தோக்கி? முன்னாள் நீதிபதியா வேற இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். அஜய் ராஜ்தோக்கி இவங்க பார்த்தீங்கன்னா 1958ல பார்த்தீங்கன்னா பிறக்குறாங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி இவங்க பிறகுறாங்க. ராஜஸ்தான்ல உயர் நீதிமன்றத்தில் பார்த்தா புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞரா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை ஹாரிஸ் சந்திர ராஜ்தோக்கி வழக்குல பார்த்தீங்கன்னா 1988ல சட்டத்துறையில தனது பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. இவங்க ஒரு வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல சட்ட பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா பணியாற்றி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லை, சேவை சட்டத்திலும் பார்த்தா முக்கியமாக கவனம் செலுத்திக்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. 1990ல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உயர் நீதிமன்றத்தில் நிரந்தர வழக்கறிஞராக பார்த்தா நியமனம் செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பதவியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தா 2004 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலே பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க. 1999ல் 2000 வரை பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்க தலைவராக பார்த்தீங்கன்னா பணியாற்றி இருக்காராம். ராஜஸ்தானில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்று 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா மாநில சட்ட சேவை ஆணைய நிர்வாக தலைவராக பார்த்தீங்கன்னா பணியாற்றிக்கிட்டு வராங்க. இந்த ஆணையத்திலிருந்து பணியாற்றியதால் பார்த்தீங்கன்னா இவங்க 3 ஆண்டுகள் பார்த்தா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தேசிய விருதுகளை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதாங்க சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான தீர்ப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா வாதாடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஜல்லிக்கட்டும் ஒன்று. சரி, இவங்க எந்த மாதிரி முக்கியமான கேஸ்லாம் வாதாடி இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி ராஜஸ்தானில் உயர் நீதிமன்றத்தில் பார்த்தா நிர்வாக நீதிபதியாக பார்த்தா நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2018ல் மார்ச் 1ஆம் தேதி திரிபுரா உயர் நீதிமன்றத்தில் பார்த்தா தலைமை நீதிபதியாக பார்த்தா பதவி ஏற்கிறாங்க. இந்த ஒரு பதவி உயர்வுனால பார்த்தீங்கன்னா இவங்க வளர்ந்துக்கிட்டே போனாங்க தான் சொல்லணும். அதாவது பார்த்தா 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2016ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி வரை பார்த்தா ராஜஸ்தானில் உயர் நீதிமன்றத்தில் தற்காலிகமாக தலைமை நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நீதிபதி அஜய் இவங்க பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பெறுறாங்க. இயர் பொசிஷனும் வந்தாச்சா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பல தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுவும் பெரிய பெரிய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இல்லை, பெண் நேவி ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன் ஐஏஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை நீக்க முடிவு செய்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்காக பார்த்தா தீர்ப்பையும் இவங்க பார்த்தா வழங்கினாங்க. அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா பல புகழ் பார்த்தா இவங்களுக்கு வந்து சேருது. சரி, ஓகே, நம்ம இந்த கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரும். இந்த வழக்கில் என்னென்னலாம் பின்னணி இருக்குன்னு சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் சிறுவன் பார்த்தா இறந்துருப்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைத்திருப்பாங்க. அவங்களுடைய பெயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இவங்க பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை பார்த்தா செஞ்சுருப்பாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதனால் என்ன உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் மேற்பார்வையில் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அரசு நியமனம் பண்ண அந்த ஒரு குழு மேலே எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பல முறை அடித்து சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் பார்த்தா எஸ்ஐடி கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு கேஸை சிபிஐக்கும் மாற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் பதிலையும் சொல்லிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுடைய கட்சிக்கு எதனா ஆபத்து ஏற்படுமா என்னன்னு தெரியல. ஒரு பக்கத்தில் இவங்க பாஜக சாய்வாங்களோ என்னன்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.